விநாயகனே வேல கரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் வினை தீர்க்கும் விநாயகனே வேல கரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் வருவது நலமாக வாழ்க்கை வளமாக அருள் தர வேண்டுகள் ஆடை முகத்தோழி வருவது நலமாக வாழ்க்கை வளமாக அருள் தர வேண்டுகள் ஆடை முகத்தோழி சித்தி கணபதியே சித்திரு குடவிதியே சித்தி கணபதியே சித்திரு குடவிதியே வளரும் அறிவுமதியே சிவதேவிக்கு தவக்கனியே நீங்கள் வளரும் அறிவுமதியே சிவதேவிக்கு தவக்கனியே வினை தீர்க்கும் விநாயகனே மேல அறிவுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் பாசுகி தகை குருட்டி மோதிரமாக்கி வளர்பிறை சல்பிரனை மகுடத்தில் சூட்டி பாசுகி தகை குருட்டி மோதிரமாக்கி வளர்பிறை சல்பிரனை மகுடத்தில் சூட்டி முத்து பதக்கமுடல் பெருமும் பரிதோர் பொருளே முத்து பதக்கமுடல் பெருமும் பரிதோர் பொருளே ஐந்து கரங்க வரங்க வழங்கு அதில் ஆனந்தமே விலங்கு ஐந்து கரங்க வரங்க வழங்கு அதில் ஆனந்தமே விலங்கு வினை தீர்க்கும் விநாயகனே மேல அறிமுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் உன்னை பாடும் தொழிலின்றி வேறு இல்லை என்னை காக்க உனையின்றி யாரும் இல்லை முருகா 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 கற்பனையில் வருகின்ற சொற்பதமே அன்பு கருணையில் உருவான அற்புதமே கற்பனையில் வருகின்ற சொற்பதமே அன்பு கருணையில் உருவான அற்புதமே சிற்ப சிலையாக சிற்ப
ஹலோ ஏற்றுனு சும்மா காசை பணம் ஏற்றணும். ஹலோ ஓகே ரைட் ஓகே. உங்க ஐயப்பா அச்சாப்பா நாட்டுக்கு சேவை செய்ய
மலர்களா வணக்கமுங்க வந்தாரையா உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சக்தி சபாவும் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்களில் ஒருவர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய அன்பு உள்ள மறைந்த மாமேதை கலை பொக்கிஷம் கலைமாமணி எஸ்.எம். இசையரசன் அவர்களுடைய மகன் அஞ்சூர் நாட்டை சேர்ந்த எஸ்.எம்.இ. அறிவுராஜா நகைச்சுவை நடிகருடைய கலை சிறப்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இனிமே எங்கிட்ட சொன்னோம் நாடகத்தை சுறுசுறுப்பா நல்லபடியா வேகமா ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காசு கொடுக்கறது நீங்க, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. அதனால வந்திருக்க அனைத்து நடிகரையுமே நல்லபடியா வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அதை விட்டுவிட்டு காசை கொடுத்துவிட்டு எனக்கு என்ன இப்படி படுத்து கிடந்துவிட்டு அப்புறம் காலையில சொல்றது அட்டேங்கப்பா நேற்று நாடகம் சூப்பரா இருந்துச்சியா, நாடகம் நல்லா தந்துச்சு, நான் தூங்கிட்டேன் கனவுல வந்திருப்பாங்க இருக்கு. அந்த கதையா இருக்கக்கூடாது. இதை வந்திருக்க நடிகர்கள் சாதாரண ஆள் கிடையாது. தமிழகத்தின் தலை சிறந்த கலைகள் வந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கும் நான் வந்திருக்கிறேன். ஆனா கூட்டம் நல்ல கூட்டம், அருமையான கூட்டம். இருக்கிற கூட்டம் அப்படியே இருந்தாலே போதுமானது. யார் மட்டும் எந்திரிச்சு வீட்டுக்கு போகாம இருந்தா சரிதே. ஆனா அதுக்காக உங்களை எல்லாம் தூங்காதீங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன். தூங்குறவங்க தூங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கேட்கிறேன், நீங்க தூங்குனா என்ன, உட்காந்து நாடகம் பார்த்தா என்ன, இல்ல எந்திரிச்சு வீட்டுக்கு போனாத்தான் எங்களுக்கு என்ன? அடக்கு நானே ஒத்த நாயை கத்திட்டு கிடைக்கல. மேல மேல வீராம கேட்க வீராம விடுறா போடுறேன். கொஞ்சம் நல்லா இருக்கு. போர்டு மாத்திரம் மிக்சர் போர்டு மாத்துவீங்களா? மிக்சர் போர்டு மாத்துவீங்களா? வேணாமா வேணாமா, சரி விடு விடு. சரி எப்படி போனா நமக்கு என்ன, பப்புன்னு பவர் போட்டாச்சு, கோமாளி வந்துட்டு பாட்டு பாடினாலே நாடகம் பேச முழு தொகை ஜோலி முடிஞ்சோச்சு. உங்க காசை இப்பயே நாங்க முழுங்கிட்டோம். அதனால உங்க பணம் வெட்டியா போயிடக்கூடாது. வந்திருக்க அனைத்து நடிகரையுமே வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அதான் வித்தியாசம். அதான் அந்த கொஞ்சம் யாரும் தூங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காக ஆரம்பத்தில் படத்துக்கு வந்தா நல்லா இருக்கா, அவங்க எழுப்பிடுக்கா எந்திரிச்சு உட்கார்த்தா சிச்சுக்கத்தா சிப்பானி வேற எந்திரிச்சு உட்காந்துக்கா. ஆரம்பத்திலே படத்துக்கு வந்தா நானும் புழு புழு இருக்கா எழுப்பிடுக்கா, அவளை எழுப்பிடுக்கா, அவளை எழுப்பிடுக்கா, எலி புடுக்கான உசி போட சொல்லிக்கிறீங்க. அப்புறம் எலி புடுக்கா பூனை புடுக்கான சொல்லிக்கிறீங்க. எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் உட்காருங்க. எந்திரிச்சு என் முகம் நல்லா இருக்கா குரங்கு மாதிரி இருக்கான்னு பார்த்து கூட அப்புறம் மறுபடியும் கூட படத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை பார்த்தாலே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நாடகத்தை பார்க்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கும். அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா எதையுமே நல்லா இருக்குன்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்காது நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. பொதுவாக சொல்றேன், இன்னைக்கு நடக்க நாடகம் நல்லா இருக்கும்யா. வந்திருக்க அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. உண்மையிலே சத்தியமா சொல்றேன், இந்த நாடகம் நல்லா தான் இருக்கும். இதே வித்தியாசமா நீங்க இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கும் அப்படி எழுதிட்டு பார்த்தோம்னா அந்த நாடகம் நல்லா இருக்காது. அதே மாதிரி சொல்ல வைக்கிற விதம் எங்க கையில இருக்கு. நாடகம் அமோகமா இருந்துச்சா, சூப்பரா இருந்துச்சா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நாடகம் நல்லா இருந்துச்சுன்னு அர்த்தம். அதே வித்தியாசமா நாடகம் இருந்துச்சா அப்படின்னீங்கன்னா நாடகம் மசூர் கூட விலங்குலேன்னு அர்த்தம். நாடகம் அமோகமா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற அளவுல நீங்களும் பார்க்கணும், நாங்களும் தொழில் செய்யணும். உங்க வேலையை நீங்க செய்யணும், எங்க வேலையை நாங்க செய்யணும். அவங்க வேலையை அவங்க செஞ்சோம்னா எந்த பிரச்சனையுமே நடக்காது. நடக்கிற சிறப்பா நல்லபடியா நடக்கும். அதே மாதிரி நல்ல கோட்டா, அதே மாதிரி ஆத்தாம கூட நல்லா அமைதியா அங்க சிரிச்சவங்க நல்லா ரசிக்கிறாங்க. ஆத்தா வணக்கத்தான் நீங்க அப்படி சிரிச்சவங்க மங்களகரமா இருக்கேன் சிரிக்கிற சிரிப்பேன். ஒரு சில ஊரில் ஆத்தாம எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா சிரிச்ச முகமால உட்கார கிடையாது. வீட்டுல புருஷன் அடிச்சா எப்படி முறைச்சிட்டு பாக்குறது, அதே மாதிரி அப்படியே கொள்ளக்காரனை பாக்குற மாதிரி பார்த்து உட்காந்துருப்பாங்க. இது பரவாயில்ல மாப்பிள்ள. ஒரு சில ஊர்கள் ஆத்தமரம் என்ன ஒண்ணு தெரியுமா, அதேங்கப்பா நாடகத்தை பாக்குறது கிடையாது. அது வட்டம் உட்காந்துட்டு வெறும் பொறணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி பொறணின்னு தெரியாதா? நாடகம் நடக்கும் போது ஆரம்பிப்பாங்க ஒரு 4 ஆத்தா வட்டம் உட்காந்துட்டு நாடு ஆச்சரிய பெட்டிக்கார எந்த பாட்டும் பாடுறாரு, பப்புனுக்கார எதையும் பேசுறாண்டு வட்டம் உட்காந்துட்டு மொதாத்தா பொறணி ஆரம்பிக்க. எப்படி ஆரம்பிக்க? அடியே இருளாயி இந்த கமரா இருக்கல்ல
நடிச்சால அவன் இந்த செகுட்டு முடியாண்டி தள்ளிட்டு போயிட்டாலாம்லடி அப்படி சண்டால தலைமை நடிச்சாம 1 மணிக்கு டப்பு 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 டப்புன்னு வராங்களாம்லடி அம்மனத்தடி கண்டன்றாங்க மோட்டர் பைக்கில். நான் கேட்குறேன் யார் யாரை கூட்டிட்டு போனா நமக்கு என்ன, யார் யாரை தள்ளிட்டு போனா நமக்கு என்ன? முதல்ல உங்க புருஷன் வேற யாரையும் கூட்டிட்டு போகாம வந்தாச்சது அதை மட்டும் கோளாறு பக்குவமா பார்த்துக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாடகத்தை இப்படித்தான் ரசிக்க இருக்கின்ற பெரியவர்களுக்கு வணக்கம். இந்தியாவின் வருங்காலத்து உங்களுக்கு இளைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதே மாதிரி ஆத்தா வர ஒரு சில படுக்கிறிய உங்களுக்கு தூக்க வருத்தம் செய்யும். காரணம் ஏன் படுத்து தூங்குறாங்க தெரியுமா? அவங்க நேத்துக்கு எடுத்திருக்கிறாங்க. அத்தா காளியாத்தா மாரியாத்தா கருப்பணசாமி என் வீட்டில் நல்ல காரியம் நினைச்சிருக்கேன்னா அது நல்ல காரியம் நல்லபடியாக நடந்து முடிச்சுன்னா அடுத்த வருஷம் நாடகம் நடக்கும்போது நாடகம் மேடம் முன்னாடி படுத்து தூங்குறேன் நேத்துக்கிட பிரார்த்தனை. இப்போ நல்ல காரியம் நல்லபடியாக நடந்து முடிச்சிருச்சு போல இருக்கு. ஒரு சில ஆத்தா மரம் கூட படுத்து தூங்கிட்டு கிடக்காங்க. ஒரு சிலர் எதுக்கு படுத்துருக்கா தெரியுமா? அன்னதான சாப்பாடு பைய கழுத்து வரைக்கும் பிடிச்சி உட்கார முடியல, அப்படியே நெளிக்க மாட்டாம நெளிச்சு படுத்துருச்சுங்க. படுக்கிற டிக்கெட் படுக்கட்டு அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனா நல்லபடியா இருக்கிற பாருக்கு பொதுவாக ஒரு நாடகம்ன்றதே வைக்கிறாங்க தெரியுமா? தெய்வங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி என்னன்னா நாடகம் தானா. எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கலாம், சினிமா இருக்கலாம், ஆடல் பாடல் இருக்கலாம், கச்சேரி இருக்கலாம். எந்த ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சாலும் நிகழ்ச்சி முடிவுல ஒரு மங்களகரமான பாடல் பாடுறாங்களோ பாடலையோ அது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாடக நடிலாம் சேர்ந்து நாங்க தான் பாடுவோம். எப்ப பாடுவோம்? நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாடுவோம். நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், ஊர் செழிக்கும். இப்பயே பாடிட்டோம்னா அந்த நாடு செழிக்கும், அந்த ஊர் செழிக்கும், அந்த ஊர்ல நல்ல மழை பெய்யுன்றது ஐதீகம். அது மட்டும் இல்லாம எத்தனை நாடகங்கள் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அரிச்சந்திர நாடகம் இருக்கு, வள்ளி திரும்ப நாடகம் இருக்கு, பவனக்கொடி, பாமாவஜியம், தூக்கு தூக்கி, சதாரம், நந்தனார், சத்தியவன் சாவித்ரி, இப்படி எத்தனையோ நாடகங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு நாடகத்துக்கு ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நடக்கிற நாடகம் என்ன நாடகம் அப்படின்னா அதான் சத்தியவான் சாவித்ரின்னு சொல்லக்கூடிய நாடகம். இந்த நாடகத்துக்கு என்ன சிறப்பம்சம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த நாடகத்துக்கு என்ன காரணம், என்ன சிறப்பம்சம் இருக்குன்னா, இந்த நாடகத்தோட கருத்து என்னன்னா, ஒரு பெண் தன்னுடைய கற்பின் தன்மையால இறந்த கணவனோட உயிரை யமபட்டண வரைக்கும் சென்று யமனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாமர்த்தியமாக எப்படி தன்னுடைய கணவன் உயிரை மீண்டும் மீட்டு கொண்டு வர்றா அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான நாடகம். இந்த நாடகத்தை யார் பார்க்கறாங்களோ பார்க்கலையோ, குறிப்பா தாய்மார்கள் ஆத்தா கற்புக்கரசி நீங்க தான் இந்த நாடகத்தை குறிப்பா பார்க்கணும். அதனால ஏன்னா ஆம்பளை பத்தி பிரச்சனை கிடையாது. பக்கத்துல நாடகம் இருந்துச்சுன்னா வண்டி எடுத்துட்டு பைசேரி போய் கூட பார்த்து வந்துருவாங்க. ஆனா பெண்கள் நீங்க எல்லாம் போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா வீட்டுல ஆடு மாடை பார்க்கணும், பிள்ளை குட்டிகளை பார்க்கணும், 1008 வேலை இருக்கும். அதனால நீங்க நம்ம ஊர்ல பார்த்தா தான். அதனால ஆத்தாமார் யாரும் எந்திரிச்சு போகாம குறிப்பா அந்த நாடகம் பெண்களுக்காக வைக்கக்கூடிய நாடகம். அதனால பெண்களுக்காக கவனமா பார்க்கணும். தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை பார்க்கிற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கிறது. எப்படி சொல்லணும்னா, கண்ணாடி நாடகத்தை பார்த்திருங்க, கொஞ்சம் காதாலி பாட்டுகளை கேட்டு போகாதீங்க
இருக்கிறார்கள். நன்றி நன்றி சித்தப்ப. நீ ஒரு ஆள் உன்னை வச்சு நாடத்தை ஓகோன்னு கொண்டு போயிருவேன். இந்த கைதட்டிய உள்ளங்களுக்கு ஓகோ நன்றி நன்றிப்பா. நன்றி சித்தப்ப. சிரிச்ச முகத்தை வாரியாட்டேங்கப்பா. இப்போ சந்தோஷமா இருக்கேன்னா காரணம் என்னன்றது தெரியல இருக்கட்ட. அதே மாதிரி கைதட்டுறது நம்ம மிக்க மகிழ்ச்சியான விஷயம் தான். ஏன்னா நாங்கள் பாடக்கூடிய பாடல்களோ பேசக்கூடிய பேச்சுகளோ நடிக்கக்கூடிய நடிப்புகளோ இந்த இசை சக்கரவர்த்தியில் வாசிக்கக்கூடிய வார்த்தைகளோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை அப்படி கைதட்டினீங்கன்னா ஆகா இதைத்தான் ரசிக்கிறேன்னு நினைச்சு செய்யக்கூடிய தொழில் 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கா சேர்த்து செய்வான். அவ்வளவுதான் வித்தியாசம். கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. நீ கைதட்ட நினைப்பவர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்பளிப்புனா நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். அதுக்காக கொடுத்தாலும் வாங்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கத்தான் போறோம். அதே மாதிரி ஆத்தாமர்களை அன்பளிப்பு கொடுக்க கையில காசு இல்லைன்னா கவலைப்படாதீங்க. தோடு முகத்தை கூட கலட்டி கொடுங்க, நாளா வாங்கிக்கிருவேன். தோடு முகத்து இல்லையா செருப்ப கூட கழட்டி கொடுக்க வாங்கிக்கிருவேன். உனக்கு ஒரு அடி எனக்கு ஒரு அடி. உன்னை வண்டியில் ஏற்றி கூட்டு வந்த மாதிரி என்னை செருப்பு ஐயா காலில் இருக்கிற செருப்பு நினைக்காதே கொலுசு சொன்னேன். ஆனால் இவன் என்ன சொல்றது தெரியும், செருப்பை கூட ஆனால் கொடுங்க, ஆனால் சோடியா கொடுங்க. பிஞ்ச செருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எங்கேயுமே சோடிக்கு தான் மதிப்பு இருக்கு. செருப்பு கடை வச்சு கூட பொழப்பு நடத்திக்கிறலாம். ஐயா நீங்களோட அக்கிரமப்பு தாங்க முடியல. அதனால நாடு வைத்திருக்கிறார்கள். ஏன் வைத்திருக்கிறார்கள்? இதற்காக தங்கள் தெளிவுபடுத்த எந்நேரத்திலும் பொருளாதாரக்கூடிய ராதனூர் எங்களது தாய் தந்தையர் தெய்வத்திரு தங்கம் ஆச்சாரி தெய்வத்திரு தா சொர்ணமால் அவர்களின் 17ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திரு ஸ்தபதி தா முருகேசன், திரு ஸ்தபதி தா சுப்பிரமணியன், திரு ஸ்தபதி தா சரவணன் இவர்களால் நடத்தப்படும் பிரார்த்தனை நாடகமாக ராதானூரில் அமைந்துள்ள மின்னொலி கலையரங்கில் தெய்வ திரு மதிப்பிற்குரிய எஸ்டி பாலுசாமி தேவர் அவர்கள் நினைவுடனும் முன்னிலை திருவாளர் பி பாண்டித்தேவர் விஏஓ அவர்கள், திருவாளர் க சேகர் அம்பலம் விசி வைஸ் சேர்மன், பேப்பர் சுருங்கி வச்சிருப்பாரு பக்கந்தன்குடி சுருங்கி மற்றும் ராதானூர் ஊர் பொதுமக்கள் சார்பாக இப்போ நடைபெற்றுக்கூடிய நாடகம் சத்தியவான் சாவத்ரார் பெல்சர் படைவரும். இந்த நாடகத்தை நடிக்கிற நடிகை சாமலே ஏற்கனவே தங்களுக்கெல்லாம் தெரிந்திருப்போம். அவற்றை உரைப்பது எனது முதற்கண் கடமை. எனவே நடிப்பு செய்வேந்தன் தென்னாட்டு கலைமகன் நாடக யுவராஜா கலை பொக்கிஷம் மதிப்பிற்குரிய சிம்மக்கரோன் மதுரை சேர்ந்த MKM சமய கருப்பவர்கள் உலகத்தில் சத்தியவன் நடிக்காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய இன்னிசை குயில்வாணி வசன பேரரசி முறையோடு உரையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி குயிலின் குரலோவியம் மதுரை சேர்ந்த மேகலா அவர்கள் உங்கள் மத்தியில் சாவத்து அடி காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய கலை பொக்கிஷம், கலை மேதை, கலை சுடர், கலை வேந்தன் என்று பட்டம் பெற்ற மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய அன்புள்ளம் நடிப்புக்கென்றே இவரா இவருக்கென்றே நடிப்பா என்று வெற்றி கொள்ளும் மதுரை கரிசகுலத்தைச் சேர்ந்த SKM பால சுப்பிரமணிய அவர்கள் உங்கள் மத்தியில் நடிக்காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய கவி சக்கரவர்த்தி, கவி வல்லுனர், பாட்டுக்கென்றே இவரா இவருக்கென்றே பாட்டா, நடிப்புக்கென்றே இவரா இவருக்கென்றே நடிப்பை வெற்றி கொள்ளும் சொல்லின் வேந்தன் மதிப்பிற்குரிய மதுரை சேர்ந்த SM செல்வமணி அவர்கள் உங்கள் மத்தியில் கஜகது பின் நாரடி காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ஆர்ப்பாட்ட கலைஞர், ஆட்ட நாயகன், நடிப்பிசை செம்மல், கலை முதுமணி பட்டம் பெற காத்து கொண்டிருக்கிறார் ஆலடிப்பட்டியை சேர்ந்த K குருநாதன் அவர்கள் உங்கள் மத்தியில் தூய்மை சேனன் மற்றும் கெங்கலியரை காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ஹார்மோனிய கலையரசன், ஹார்மோனிய இசையரசன் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபுரம் கள்ளிக்குடி PM சீமான் அவர்கள் உங்கள் மத்தியில் ஹார்மோனிய பின் பாட்டு படிக்காத சொல்லி படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம் தந்தாகிரோ எழுது போனவர்க்கு வாழ்விலே போதாகும் சுகமென்ற திருமந்திரம் தந்தாகிரோ எழுது போனவர்க்கு வாழ்விலே போதாகும் சுகமென்ற திருமந்திரம்
அப்படின்ட்டு இப்பதான் ஹார்லி சாப்பிட்டா அவளை சுறுசுறுப்பு இப்பதான் வேகம் கிடைக்குது. அவர்கள் வழியாக கோடை குமரல் முன்னவருடைய சக்கரவர்த்தி மிருதங்க சக்கரவர்த்தி அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவர் இடைவெட்டியைச் சேர்ந்த PV கண்ணன் அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதகம் தொப்பிடலாம். அவர்களுடைய பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய சக்கரவர்த்தி. அது மட்டுமல்ல திரைப்பட புகழ் ஏகப்பட்ட படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இப்ப கூட ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. படம் பேரு பாத்தீங்கன்னா காணாமல் போன பணியாரம். அந்த பணியாரத்தை தேடி கண்டுபிடிக்கிறது இவரதே. அவங்க அப்பேற்பட்ட அன்பு உள்ளம் மேலூர் அருகே, மேலூர் தானப்பா, மேலூர் அருகே உள்ள மீனாட்சி, அழகர் சொல்லவா, சரி, அழகர் கோயில் பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சிபுரம். ரம்ம சொன்னாத்தே குடிகாரன் ஐ சூப்பரியா அப்படியே சொல்லுங்க. அதுக்கு மாயா உனக்கு கை தட்டு ரம் அடிக்கிறதுக்கெல்லாம். மீனாட்சிபுரத்தை சேர்ந்த மதிப்பிற்குரிய மீனாட்சிபுரம் விஸ்கி குடியார பைக்கி மதிப்பிற்குரிய MM செந்தில்குமார் அவர்கள் ஆல்ரவுண்ட். ரவுண்டு பரவாயில்ல, ரத்தன சுருக்கம் விடிய விடிய வாசிக்க போறாரு தனியா ஒருத்தன. அவர்களுடைய எத்தனை வார்த்தைகள் இருந்தாலும் தாய் நிலைமத்தினுடைய தாளம் அப்பேற்பட்ட தாளத்தை வாசிக்க வந்திருக்கிறார் கீழ காஞ்சனகுளத்தை சேர்ந்த SP ராமன் அவர்கள் உங்கள் மத்தியில் தாளம். ஆமா சால் எடுப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா சீன்ஸ் அமைப்பு காயத்ரி. ஏண்டா என்ன சொல்ற நல்லா சொல்லியா? காயத்ரி தாண்டா போட்டிருக்கு முன்னாடி, அதுக்கு அடுத்து இருக்குல்ல, அதுக்குள்ளதான் அவன் ஐயன் கத்துறானே என்னமோ ஏதாண்டு அவன் லவரா இருக்குமோ. காயத்ரி சிற்பகலா மந்திரா வண்ணத்திரை உபயம் மதிப்பிற்குரிய சுப்பிரமணியன் ஸ்தபதி ராதானூர் அன்பு அமைத்திருக்கிறார்கள். அருமையான அமைப்பு, சீன்ஸ் அமைப்பு பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல், எக்ஸலண்ட், மார்வெலஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளிவுள் அமைப்பு, அருமையான அமைப்பு, அடடா அருமையாக அமைச்சிருக்கிறார். மைக் செட் அப்படி குயிக் செட்டாக இருக்கணும், டீப்னா அப்படி டாப்பாக இருக்கணும், நல்ல முறையில் அமைத்திருக்கிறார். சிறந்த முறையில் ஒளிவுள் அமைப்பு, கொட்டகை சீன் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் தானப்பு. விமலா சவுண்ட் சர்வீஸ், அஞ்சாம்பட்டி உரிமை, தெய்வத்திரு சார்லஸ். விமலா 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 ஓகே. நாடறிஞ்ச பாப்பானுக்கு போகணுள்ள விஷயம் இல்லை, நல்லா அமைச்சிருக்காரு. நன்றி, வணக்கம் வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேரை சொல்லும் பாட்டெல்லாம் போடலை, ஏன்னா நல்லா அமைச்சிருக்காரு, அதனால போதும் நல்லா அமைச்சிருக்கிறாரு. ஆனால் ஒரு ஊரில் ஒரு சில ஊர்ல எல்லாம் பேரை சொல்லவே பாட்டு போடுறாங்க. பாட்டு போட்டால் எப்படி பாட்டு போடுறாங்கன்னா பக்தி பாட்டு போட்டாங்க. முந்தானத்தில் ஒரு ஊரில் மைக் செட்டு பேரை சொன்னமே 10 பாட்டு இல்லை பக்தி பாட்டு போட்டாரு. பக்தி பாட்டை போட்டோமே கூட்டத்தில் ஒரு 50 பேர் சாமியாடி வந்துட்டாங்க. எப்படி ஒரு பக்தி பாட்டு போட்டாரு தெரியுமா? மைக் செட்டு பேரை சொல்லவே பாரு பாட்டு கிளம்பிச்சுவாரு. அந்த பாத்தியா பாட்டு ஓடுறாங்க. இது உருவிக்கணும் போலடா, என்ன ஒன்று சொல்றேன். இது வர இந்த இவங்களுக்கெல்லாம் பாட்டு எப்படி பிடிக்கும் தெரியுமா? அப்படி போடுறாங்க ஒரு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி
பாடம்னா தான் அவங்க சிரிப்பு கிளம்புது. காரணம் இவங்களுக்கு அப்படிதான் பிடிக்குது. ஆனா பழைய பாட்டெல்லாம் பிடிக்கல. ஆனா இப்பயும் பாட்டு எடுக்கிறாங்க தெரியுமா? செய்யும் தொழிலே தெய்வம் இருக்கிறாங்க. எந்த ஒரு தொழிலும் கேவலப்பட்ட தொழில் கிடையாது. வேற ஒன்றும் இல்லை. வீடு கட்டுறதும் கொத்தனார்தான், கோயிலை கட்டுறதும் கொத்தனார்தான். கொத்தனார் தொழில் புனிதமான தொழில், கேவலப்பட்ட தொழில் கிடையாது. அந்த புனிதமான தொழிலை கேவலப்படுத்துற மாதிரி பாட்டு எடுக்கிறாங்க. இதனால கோர்ட்ல கேஸ் வரைக்கும் நடக்குது. எப்படி பாட்டு எடுக்கிறாங்க தெரியுமா? தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்தனாரு, தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்தனாரு. இது எப்பேற்பட்ட பக்தி பாட்டு தெரியுமா? குன்றக்குடி குமரையா உரைகள் தீரையா, குன்றக்குடி குமரையா உரைகள் தீரையா, மனமும் நல குணமும் வளமும் நல வளமும் சண்முகநாதன் சன்னதி பக்தி பாட்டை கொண்டாந்து இதுல கொடுக்குறாங்க. இப்பயும் பாட்டு இன்னொரு பாட்டு வந்து தெரியுமா? பணத்துக்காக என்ன மறந்து அவன் கூட போய் போன நேர பாட்டு இவன் கூட போய் அவன் கூட போட்டியே பாட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன சொல்றீங்க? ஒளிவில் அமைப்பு, அருமையான அமைப்பு, விமலா சவுண்ட் சர்வீஸ், அஞ்சாம்பட்டி, உரிமை தெய்வத்திரி சார்லஸ் அவர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாடக அமைப்பு எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பரிசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் சிறந்த நடிகளை கொண்டு குறித்த நேரத்தில் நடத்தி தருவார் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர். உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய கலைமாமணி, மறைந்த மாமேதை தெய்வத்திரு கலைமாமணி எஸ்.எம். இசையரசன் அவர்களுடைய மகன், அஞ்சூர் நாட்டைச் சேர்ந்த எஸ்.எம்.இ. அறிவுராஜா நகைச்சுவை நடிகர், மேலூர். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்பு சகோதரர் அறிவுராஜா அவர்கள் அணுங்க சிறந்த நம்மை தருவார். இந்த நாடகத்தை கண்டளிக்குமாறு பொதுமக்கள் அனைவரையும் அன்பு அழைக்கின்றங்கள். கிராம பொதுமக்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், சான்றோர்கள், நாடக விதர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சாப்பாடு ஏற்பாடு, அருமையான ஏற்பாடு. தானத்திலே சிறந்தான அன்னதானம், உப்பிட்டவரை உள்ள நினைக்கணும். அருமையான சாப்பாடு போதும் முறையில் வழங்கினாங்க. அன்னம் தகையிலுக்கு மனம் நிறைந்த கோடான கோடி நன்றி வணக்கம். அருமையான சாப்பாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாடகத்தை இன்னைக்கு பார்க்கலாமா? பார்க்கலாம். 40 வருஷம் கழிச்சு கூட பார்க்கலாம். நீ நம்ம ஊர்ல பார்த்துட்டு நாளைக்கு பார்க்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. 40 வருஷம் கழிச்சு கூட பார்க்கலாம். அருமையான முறையில் நாடக கலையை அனைத்து கலைஞர்களையும் உருவாக்கி வளர்த்து கொண்டிருக்கிறார், மக்களிடம் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட அன்பு சகோதரர் மாயகுலம் மாதவன் யூடியூப் சேனல். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவாங்க பார்த்தீங்கன்னா MKM ஹரிச்சந்திரா யூடியூப் சேனல். 2 யூடியூப் சேனல் வந்திருக்கிறாங்க. பார்த்துக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை தட்டிக்கங்க. நன்றி வணக்கம். அதே மாதிரி யூடியூப் சேனல் அண்ணாரை பற்றி சொல்ல தேவையே இல்லை. ஆனால் அண்ணன் எந்த யூடியூப் எடுத்தாலும் சரி எல்லா கலைஞர்களையும் முழுசா போட்டுருவார். ஆனால் ஒரு சில யூடியூப்லாம் வர்றாங்க, குறிப்பிட்ட ஆளுகளை மட்டும் தான் எடுக்கிறாங்க. இதான் நல்ல தெளிவாக கூட சாட்சியோட போடுங்க, பிரச்சனை, பயப்பட தேவையில்லை எனக்கு. ஆமா, குறிப்பிட்ட ஆளுகளை தான் போடுறாங்க. காரணம் அந்த குறிப்பிட்ட யாரை போடுறாங்களோ அவங்க மட்டும் தான் நாடு ஆடுற மாதிரி. மக்கள் இப்போ போற நான் நடிகர்களை பார்த்தோம், நான் யூடியூப்பை பார்த்ததே இந்த நடிகர் வேணும் அந்த நடிகர் வேணும் கேட்குறாங்க. ஆனா யூடியூப்பில் வராத அளவுக்கு வராத இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நடிகர்கள், விஷயம் தெரிந்த நடிகர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களெல்லாம் எடுத்து போறதுனால மக்களுக்கு சரியா தெரியறது இல்லை. அதனால யூடியூப் யார் எடுத்தாலும் சரி, நிறைய பொழுது நீங்க போட்டு ஒன்றும் பிரச்சனை எனக்கு தெரியும், நம்ம தான் இருக்கோம்ல. ஆனால் யார் எடுத்தாலும் சரி, எடுக்கிறவங்க எந்த கலைஞர் வந்தாலும் அத்தனை கலைஞர்களையும் எடுத்து போடட்டும். குறிப்பில்லார்களை மட்டும் போட்டு மிச்சாரில் போடாம வெட்டி விட்டு தெரியக்கூடாதுல்ல. அதனாலயே நல்லா இருக்கு. நன்றி வணக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியாச்சுல. இப்போ ஏன் பேரை சொல்றேன். உங்கள் முன்பு பேசி கொண்டிருப்பது தெரியும், மறந்து குடிச்சிருவேன். டான்ஸ் பேரை சொல்லலைன்னா அப்படியே மறந்து குடிச்சிருவேன். வந்திருக்குது ஆடல் தாரகை. நல்ல சூப்பரா ஆடல் தாரகை, நாட்டிய பைங்கிலி, நாட்டிய அது, நாட்டிய இது, நாட்டிய எது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மனவை திருச்சியை சேர்ந்த சிவகாமி அவர்கள் உங்கள் மத்தியில் டான்ஸ் காமிக் மற்றும் பலவிடம். அப்புறம் உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருப்பது சென்றிடமெல்லாம் பேரும் புகழ் பெற்று தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் அடைத்த அன்பு தந்தை, கலை முதுமணி பட்டம் பெற்றவர், நாடக ஆசிரியர், அனைத்து நாடகம் நடிக்கக்கூடியவர், கலை முதுமணி. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசால் இசைக்கல்லூரியில் இசை ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நம்ம ஊருக்கே பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திர நாடகத்தில் ஹரிச்சந்திரம் சத்தியத்தியம் அதிகமாக வளர்ந்திருப்பார். அப்பேற்பட்ட அன்பு தந்தை மதுரை சேர்ந்த MG முனியராஜன் ராஜநடிகர். அவருடைய மகன் M கிருஷ்ணகுமார் பப்புன் காமி. நான் தாங்க, என் பேர் கிருஷ்ணகுமார் பப்புனி என்பதால் பேர் சம்பளத்தில் எல்லாத்துக்கும் வந்துட்டு இருப்பேன். நன்றி வணக்கம்.
வணக்கம். அதே மாதிரி வள்ளியூர் நாடகம்னா டப்பாங்குத்த போட்டு டயத்தில் ஓட்டிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நடக்கிற நாடு அப்பேற்பட்ட நாடகம் இல்ல, அருமையான ஒரு கதை நாடகம். சரி, அந்த நாடகத்தை நீங்க முழுமையா பாக்கணும்னால நாங்க எவ்வளவு சுருக்கம் சுருக்கி கதை ஆரம்பிக்கும்னால எல்லா பேரும் சொல்லி முடிச்சுட்டேன். ஆனா வந்த பப்பு நீ என்னத்தையும் ஒண்ணு பேசிட்டு போனேன்ற கூடாது. சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும், இல்ல சிந்திக்கிற மாதிரி விஷயமா இருக்கணும். நான் அசிங்கத்தை பேசிட்டு ஆத்தா மார்கிட்ட செருப்புடி பூசை பெற்றுட்டு போறவே ஒரு பப்புன்னு கிடையாது. பெரியவர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருமே கைவனை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செய்து உங்க குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைங்க. நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுங்க, கெட்ட கருத்துக்களை சொல்லி கொடுக்காதீங்க. நம்ம தான் ஒரு சிலர் படிப்பவர்கள் அமைத்துறோம். வருங்கால சந்ததிகள் உங்க குழந்தைகளை நல்லா படிச்சு வருங்காலத்துல பெரிய பெரிய அதிகாரிகளாக, பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக, குறிப்பா சொல்ல போனோம்னா நம்முடைய ராமேஸ்வரத்தில் பிறந்து மறைந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் மாதிரி பெரிய விஞ்ஞானி ஆகணும், நம்ம நாட்டுக்காக சேவை செய்யணும். உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அதை சொல்ல வேண்டியதானே கறந்துக்கிட்டு போய். ஆமா, அதனால் மறைந்த மாமேதை கலை பொக்கிஷம் நம்முடைய ராமேஸ்வரத்தில் பிறந்து மறைந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர் மாதிரி பெரிய விஞ்ஞானி ஆகணும். உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். நான் சொல்லக்கூடியது நான் படிச்ச விஷயம் கிடையாது, கேள்விப்பட்ட விஷயம். உண்மையோ பொய்யோ நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கங்க. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கலாம், எல்லா நாடுமே ஒரு சில நாடுகளை பார்த்தா பயப்படுமா? அது எந்த நாடுன்னு சொல்லப்படும்னா அமெரிக்கா, ரஷ்யா, இது போன்ற நாடுகளை சொல்லுவாங்களா? அந்த அமெரிக்கா, ரஷ்யா, இது போன்ற நாடுகளே இப்போதைக்கு ஒரே ஒரு நாட்டை பார்த்தா பயப்படுமா? அது எந்த நாடுன்னு சொல்லப்படும்னா அதான் நம்முடைய இந்திய பாரத திருநாடு. அதுக்கு வழிவகுத்தவர் நம்முடைய ஏவுகணை மண்ணின் மைந்தன் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் தான். ஏன்னா நாசாவிலேயே கூப்பிட்டாங்களா, ஐயா எங்க நாட்டுக்கு வாங்க, உங்க ஆராய்ச்சியை தொடங்குங்க அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு அவர் சொன்னாரா, போங்கடா அப்படின்ட்டு. நான் படித்த படிப்பு, நான் கற்ற கல்வி, நான் பிறந்த இந்திய திருநாட்டுக்கு தாண்டா பயன்படணும்டாராம். இதை விட ஒரு பெரிய விஷயம் சொல்லி கேட்டுக்கங்க. அந்தந்த நாட்டு தேசிய தலைவர் இறந்துட்டாங்கன்னா அந்த நாட்டு தேசிய கொடியை தான் அரக்கம்பத்தில் பறக்கிடுவாங்க. இது உலக இயல்பு. ஆனா நம்முடைய மறைந்த மாமேதை முன்னாள் ஜனாதிபதி ராமேஸ்வரத்திலே பிறந்து பேய்கரம்பில் தொங்கி கொண்டிருக்கின்ற டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இறந்த இன்னைக்கு அந்நிய நாடான அமெரிக்க நாட்டில் வெள்ளை மாளிகையில் அந்த நாட்டு தேசிய கொடி அரக்கம்பத்தில் பறக்க விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு பேரும்புகள் வாங்கி கொடுத்தவர். நன்றி, நன்றி, வணக்கம். அது மட்டும் கைதட்டி உள்ளவங்களுக்கு நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு இந்து கோயிலில் போய் சாமி முட போயிருக்கிறாரு. அப்போ அர்ச்சகர் கேட்டிருக்காரு, ஐயா உங்க பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. எதுக்கு என் பேரை கேட்கிறேன்னு இவர் கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லி இருக்கிறாரு, உங்க பேரை சொன்னீங்கன்னா அர்ச்சகர் சொல்லியிருக்காரு, உங்க பேரை சொன்னீங்கன்னா உங்க பேரை சொல்லி நாங்கள் அர்ச்சனை பண்ணுவோம், அதனால நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு அர்ச்சகர் சொல்லியிருக்கிறார். அப்ப அவர் ஐயா சொல்லியிருக்கிறாரு, அப்படின்னா என் பேரை சொல்ல வேணாம், நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பேரை மட்டும் சொல்லுனேன். அர்ச்சகர் என்ன பெரியான்னு கேட்க அப்பதான் அவர் சொன்னாராம், இந்தியா அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி, நான் மட்டும் இல்ல என் நாட்டு மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும், என் நாடு வல்லரசாக வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். காரணம் அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்காக பேரும்புகள் வாங்கி கொடுத்தவர். அவர் மாதிரி குழந்தைகள் நல்லபடியா படிக்க வைங்க, நல்ல பெரிய ஆளாக்குங்க. ஆத்தா மாதிரி உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு தான் கையெழுத்து கும்பிடுறேன். ஆம்பளை அப்புறம் வேலைக்கு போயிடுவாங்க. தயவு செய்து டிவியை பூரா அமர்த்தி போட்டுருங்க. இந்த சிறகடி காசை பார்க்குறேன், பாக்கியலட்சுமி பார்க்குறேன், பாண்டிய சோர்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு டிவியை பார்க்காம டிவியை பூரா அமர்த்தி போட்டுருக்க. ஏன் சொல்லிட்டு என் வீட்டில் இது நடக்கிறது அப்படியா? ஆனா என் முண்டாட்டி ஒரு விதத்துல தங்க குணவதி. எப்படி தெரியுமா? இப்ப இன்னைக்கு பார்த்தேன்னா நம்ம ஊர் ராதானூர் நாடகத்துக்கு வந்திருக்கேன். என் வீடு பார்த்தீங்கன்னா மதுரையில இருந்து திருமங்கலம், மதுரை போய் திருமங்கலம் போய் திருமங்கலத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர், தூம்பக்குளம்ன்ற ஒரு கிராமம். என் வீட்டுக்கு போக காலையில 11 மணி ஆகலாம், 12 மணி ஆகலாம், 11 மணி ஆனாலும் சரி, 12 மணி ஆனாலும் சரி, நான் போகாம என் பொண்டாட்டி சாப்பிடவே மாட்டான். மைத்த புடுங்கிருக்கிய நான் தானே போய் சோறாக்கணும். நாக்குனா தானே எடுவட்ட முண்டாத்திம்பா 24 மணி நேரம் டிவி தான். ஆனா ஒரே ஒரு விஷயம், ஒருவேளை நல்லா செய்வா, சுடுதண்ணி நல்லா காய வைப்பா. ஆனா அடுப்ப நான் தான் பத்த வைக்கணும். இப்ப இன்னைக்கு கூட நடந்த சம்பவம், மரியாதை அப்படி கொடுப்பா. மரியாதை தலை சிகரம் சொல்லப்பட எங்க ஏரியாவில் ஏன் முண்டாட்டின்னு சொல்லுவாங்க. அடியே ராதான ஒரு நாடத்துக்கு கிளம்பிட்டேன், சோறு ஓருன்னு சொன்னேன். அப்படி மரியாதை கொடுத்தல்ல ஏண்டா கேவலப்பட்ட பொட்ட வரைக்கும் நாயே, சோத்த திங்கிற பிய திங்கிறாடா இந்த நீ ஆளு மூச்சு மோகரை பத்தியா உனக்கு இப்படி கை தட்டுறாருன்னு எடுவட்டு நாயே, நீல மருந்து விட்டு சாக வேண்டியதானே, என்னத்துக்குடா உயிரோட இருக்க, உனக்கு ஒரு கல்யாணம் விட்டின்னு வேற வைக்கிறதுக்கு உனக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு ஏன் முண்டாட்டி என்னை கேட்டுவிட்டா. நல்லா இல்ல நல்லா இருக்கட்டும், நம்ம முண்டாட்டி குட்டி வரத்துக்கு விட்டுருக்கேன், ஏன் முண்டாட்டி கேட்டுவிட்டா. நான் கேக்குறேன் என் முன்னு உனக்கு நாங்க ஒருத்தி வைய கோச்சுக்கிறாதீங்க. இது யாரு பெட்டி? நம்ம பெட்டி. யாரு மிருதங்க? நம்ம மிருதங்க. யாரு சீனு? நம்ம சீனு.
யார் ஊரு? நம்ம ஊரு. யார் ஆல்ரவுண்டு? நம்ம ஆல்ரவுண்டு. யார் யூடியூப்? நம்ம யூடியூப். அதே மாதிரி நம்ம பொண்டாட்டி. அதுல வேணாலும் பங்கோடு பொண்டாட்டியில பங்கோடாத விளக்கமாறு பிஞ்சோகம். அது உனக்கு தங்கச்சி வேணும் ஞாபகம் வச்சுக்க முறகட்ட நாயே. ஆனா ஏன் முண்டாட்டி அப்படி கேட்டுவிட்டா? சும்மாவே ஒரு பொட்டச்சி சாகர மாதிரி கேட்டுவிட்டால. அக்காளி நீ உயிரோட இருக்கலாமடா, எதையா திண்டு சாகலாம்னு வேகமா போய் 3 பரோட்டா திண்டு சாவே வரல. வெள்ளிக்கிட்டா இருந்துச்சு. இது சரிபட்டு வரல. எதுல தொங்கி சேர்த்து போகக்கூடாது கயிறு எடுத்து வேகமா கிளம்பிட்டேன். கத்தர்நாத்துக்கு தண்ணி அரைக்க சாகிறது போனையா. அங்க போனா அங்க எனக்கு முன்னாடி ஒருத்தர் தொங்கி சாக காத்து கிடைக்க. அவன் தான் என் நண்பன். அப்பதான் அவன் நான் சொன்னேன், நீயும் சாத்தாந்திருக்க நானும் சாத்தாந்திருக்கேன், எதுக்குல கயிறை வேஸ்ட் பண்ணணும்? ஒரு கயிற்றுல தொங்கி 2 பேர் சாபம்டா. செத்தாலும் ஒரு கயிற்றில் 2 வாலிபர்கள் மரணம்னு ஊர்வலம் எல்லாம் பெருமையா சொல்லுவாங்க. டிவில பேப்பர் எல்லாம் வரும்டான்னு. அவனும் சரிங்க நானும் சரின்னேன். அவனும் தொங்குனே நானும் தொங்குனேன். அவனை பிடிச்ச கருகு முதல்ல என்னை பிடிச்ச கருகு முதல்ல இல்ல. அவன் செத்து போனே. ஆனா உயிரோட வந்துட்டு கூறு கட்டு தரமாவே நீ பேசுவ. ஏங்க மாப்பிள்ள 2 பேரும் தானே தொங்குனீங்க? அது எப்படி அவன் ஜாவே நீ உயிரோட இருப்ப? அவன் கயத்துல தொங்குனியா? சரி நான் எங்க ஆளை பிடிச்சி தொங்குனேன். அட சண்டாளா செத்தலாம்னு எங்க ஆளை பிடிச்சி தொங்குனேன். ஜாவல்ல 5 நிமிஷத்துல சாவுறோம் 2 நிமிஷத்துல கொண்டதே நானாய் போச்சு. அதே மாதிரி பிள்ளை படிக்கிறாங்களா, காலேஜ் பள்ளிக்கூடம் திறந்துட்டாங்கல்ல, படிக்கிறாங்களா, டிவி அமர்த்தி போட்டுருங்க. பரிசு நெருங்குதா செல்போன் எல்லாம் கொடுக்காதீங்க. அது ஒரு மிஸ்டு போன் வந்தா போதும். ஆம்பளை பிள்ளைகளோட பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் தயவு செய்து கொடுக்காதீங்க. காலத்தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஒரு மிஸ்டு போன் வந்தா போதும். பொம்பளை பிள்ளைகளை எப்படி கொண்டாடி பேசுங்க தெரியுமா? ஹலோ மாமா எங்க இருக்கீங்க? மாமா சீக்கிரம் வாங்க, உங்களை பார்க்காம தூக்கமே வரல. அந்த போனு நோக்கியாவா இல்ல நக்கியாவான்னு தெரியல. இது முதல் ரகம். இதுவே 2வது எப்படி தெரியுமா? இந்த செல்போனை சைலண்ட் வைப்பன் போட்டுட்டு பொம்பளை பிள்ளை சத்தம் காதுகளே பேசுவாங்க. ஒரு உதாரணம், ராதானூர்ல பேசினா சரி நிறைய சத்தம் கேட்கான். எப்படி சத்தம் பேசுவா தெரியுமா? ஐயோ இதுல பேசுற சத்த வெளியே கட்டுருமா? பக்கத்து இருக்கார எவனு இருக்கானா அப்பேத்தாட்ட சொல்லிடுவாங்களேன்னு குருட்டு கோழி கலவணி மாதிரி திரும்பி பாக்குறது. எப்படி பாக்குறது? என்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தனியா போய் செல்போன் பேசுதோ அன்னைக்கு குடும்ப குண்டியத்துக்கு வந்த அர்த்தம். ஏன் என் பக்கத்து இருக்காரல அதிர்ச்சியில பேசுறவன் அவன் எப்படி பேசுறான் தெரியுமா? அவன் வீட்டுல ஒன்று செத்தானே வீட்டு பொழைச்சான்னு தெரியாது. எவ்வளவு நெஞ்சொலிக்காரன் தான் ஆளு க்ளோஸ். அதனாலதான் சொல்றேன். ஏன் அடுத்தவளை சொல்லி என் பேசுவானே இதவனை சொல்லி ஓடிட்டு இருக்குல்ல. ஏன்னா என் குடும்பத்துல கேட்டுக்கங்க, எனக்கு 2 வயசு படிப்புல கெட்டிக்காரன். கொரோனா காலத்துல பள்ளிக்கூடம் திறக்கலைன்னு சொல்லி 15,000 போட்டு 30,000 ரூபாய்க்கு செல்போன் வாங்கி கொடுத்தேன். அவங்க செல்போன் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் வேலை இல்லையே, நாடகம் இல்லையே. நான் ஒரு சாட்சி வீட்டுல படுத்து தூங்கிட்டு கிடைக்க, நான் மட்டும் தனியா நான் தூங்கிட்டு கிடைக்க, என் பிள்ளைய படிச்சுட்டு கிடக்காங்க. மதியானம் 1 மணி இருக்கும். திடீர்னு ஒரு சத்தம். எங்க ஊர்ல எப்படின்றீங்க? ஊருக்குள்ள கலவரம் வந்துருச்சு. ஆக்கும்னு தூங்குனவே மடார் வந்துருச்சு. வீட்டை விட்டு வெளியே ஓடி போய் பாக்குற ஒரு வயலையும் காணா. சுத்தி வாடா வீட்டை 15 சுத்தி பாக்குற ஒரு வயலையும் காணா. அறா புறான்றாங்களேன்னு பாக்குறேன். என் மையன் மூதேவி 2 பேர் பிரிப்பேர் கேம் விளையாண்டுட்டு கிடக்காங்க. அறா புறா தூக்கி போட்டு அமுக்கலாண்டு. மையன் மொண்டாட்டிவே அமுக்க போட்டு அமுக்க. இவங்க அதை போட்டு அமிட்டு கிடக்காங்க. எத்தனை பிள்ளைகளுக்கு கண்டு போச்சு. பிள்ளைகள் நல்லபடியா படிக்க வைங்க. எல்லாம் உள்ள கரிகிற சூதன் ஐயப்பன வணங்கி மற்ற காரியத்தை பார்த்துருவோம். சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா, ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா. எங்கே வணக்குது சந்தனம் எங்கே வணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் வணக்குது. என்ன வணக்குது மலையில் என்ன வணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே வணக்குது. எங்கே வணக்குது சந்தனம் எங்கே வணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலே சந்தனம் வணக்குது. என்ன வணக்குது மலையில் என்ன வணக்குது ஆண்டவனின் ஜன்னதியில் அருள் மணக்குது, ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது. ஐயமார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது.
இருந்து கொண்டால் எல்லா கவிஞனே கருணல் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டு பொழுது சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் துணை போல அளவோடு உறவு கொள்ள வேண்டும் உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது இருமை என்பதே இலக்கம் கொள்வது பரமசிவன் கருத்தில் இருப்பாம் கேட்டவி கருணா கவிக்கமா யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் கவிக்கமே கருணல் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது நீயுடா